அங்க பாரு. லெஃப்ட்ல கொச்சின், இதில் ரைட்டில் வந்து நிறைய காந்தலூர், உடம்பேட்டை. யானை சவாரி இருக்குது, குதிரை சவாரி இருக்குது, அடுத்து மாட்டுப்பட்டி போட்டிங் இருக்குது, எக்கோ பாயிண்ட்டு, குண்டல டேமு, டாப் டிசன். சாய் என்னென்ன சாய் எல்லாம் இருக்கு? ஓகே ப்ரா, பாப்பா. ஆ 180% தமிழ்காரங்க. ஓகே. ட்ரெக்கிங் போய் தூவான வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியல, ஆனால் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த ஃபால்ஸ் பேர் வந்து கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ். மூணாறு வரைக்கும் வந்துட்டு மூணாறில் வந்து இருக்க முருகன் கோயிலை கும்பிடாமல் போனேன். மணி வந்து 5 மணி. இது வந்து நம்ம இப்போ வந்து சூரியநல்லை நிற்கிறோம் கொலுக்குமலை போகிறதுக்காக. அங்க பாரு. மூணார் ஏரியாலே வந்து நம்ம உயரமான இடத்துல வந்து விளையிற தேயிலை. இங்கே என்ன இருக்குங்க? இங்கே என்ன இருக்குது? டீ இருக்குது, டீ குடிங்க குடிங்க. டீ தூள் வாங்குறதா வாங்கிக்கங்க. வாஷ்ரூம் இல்லை சாய் என்னென்ன சாய் எல்லாம் இருக்குது? சிஞ்சர் சாயா போடுங்க. ஓகே ப்ரா, பார்ப்போம். நம்பர் இருக்கு. ஓகே சரி பார்ப்போம். கொலுக்கு மலை எல்லாம் பார்த்துட்டு திரும்ப கேப் ரோடு வழியாக இப்போ வந்து சின்ன கானல் தாண்டி வந்து பெரிய கானல் வாட்டர் ஃபால்ஸ் இந்த ஏரியாவுக்கு பார்க்க பெரிய கானல்
ரீச் ஆகிடுச்சு. மழை சீசன்லாம் வருங்க. இப்போ தண்ணி குறவாக தான் வரும். கேப்போட மொத்தம் வந்து வியூ பாயிண்ட் தான். எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு சூப்பர் சீன்ஸ் பாருங்கள். இது அந்த பக்கம் இருக்குது வந்து ராஜாக்காடு, கேரளாவோட வந்து ராஜாக்காடு, அப்புறம் என்ன ராஜகுமாரி அப்படின்னு சில கொஞ்சம் பிளேஸ்லாம் இருக்காங்க. தேனியிலேருந்து மூணாறு இந்த ஹைவே வந்து இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப குறுகிய பாதையாக இருந்தது. அது வந்து இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த ரோடை போட்டுருக்காங்க. தேயிலை தோட்டங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. எல்லாம் நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஃபோட்டோஸ் வீடியோலாம். மூணாறு டவுனுக்குள்ளே வந்து சேர்ந்தாச்சு. இப்போ தான் இது கொச்சின் ரோடு. இதில் வந்து லெஃப்டில் எடுத்தால் கொச்சின், இதில் ரைட்டில் வந்து நிறைய காந்தலூர், உடம்பேட்டை. சார் மாட்டுப்பட்டி பிளேஸ் நல்லாயிருக்கும். மாட்டுப்பட்டி அங்கே ஃபஸ்ட்டு போன உடனே புலவர் காடு இருக்குது, க்ளோஸ் கார்டன். அதுக்கடுத்து போட்டா பாயிண்ட் இருக்குது, யானை சவாரி இருக்குது, குதிரை சவாரி இருக்குது. அடுத்து மாட்டுப்பட்டி போட்டிங் இருக்குது, எக்கோ பாயிண்ட்டு, குண்டல டேமு, டாப் டிஷன். அப்படியே பரும வர மாட்டுக்கு பாம்பாடுன்னு அது லாஸ்ட்டு வட்டவடை லாஸ்ட்டு அப்படி போய்ட்டு வரலாம் அந்த ரூட்டில். அப்புறம் இங்கிட்டு நீங்கள் கீழே இந்த கோயம்புத்தூர் ரோட்டில் இறங்குனீங்கன்னா கீழே அங்கே ராஜமலை வரையாடு பார்க்கலாம், நேஷ்னல். அதுக்குள்ளே இறங்க அவங்களுக்குள்ள பிளேஸ்லேயே லெக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான். அதை தாண்டி அங்கே மறையூர் போனீங்கன்னா சந்தன மரங்கள் பார்க்கலாம், ஸ்டாண்டு காந்தூருக்கு பார்க்கலாம். அப்படியே கோயம்புத்தூர் ஸ்டாண்டு அதுக்குள்ள இறங்கி உடுமல்பட்ட வழி அந்த ரேட்டில் இறங்கிக்கலாம். வேறு அனிமல்ஸ்லாம் பார்க்கலாமா? அனிமல்ஸ் கோயம்புத்தூர் ரோட்டில் போய் வேணால் பார்க்கலாம் சார். ஒரு 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா அது ஏரியா. சரி, நன்றி ஐயா, தகவலுக்கு நன்றி. உங்கள் பேர் சொல்லுங்கள். ரஜினிகாந்த். சார் இதை கையில் வச்சுக்கோங்க. 3 நாளில் ஒரு வெஜ்ஜு 4 இட்லியை சாப்பிட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து மறையூர் ரோட்டில் ஏறிருக்கோம். மறையூரில் வந்து மறையூர், காந்தலூர், அப்புறம் வந்து அங்கே எனக்கு 2 உடுமலைப்பேட்டை ரோட்டில் போகிறோம். போயிட்டு வந்து அங்கே மறையூர், காந்தலூர் அந்த ஏரியாவில் உள்ள ஏரியா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கே வந்து தூவான வாட்டர் ஃபால்ஸு, இரைச்சல் பாறை, அப்புறம் கொஞ்சம் வியூ பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது. அப்படியே அங்கே இதுதான் 3 ஆறு சந்திக்கிற இடம். அதனால தான் இது பேர் வந்து மூணாறு அப்படின்னு அங்கே எல்லாம் சொல்கிறாங்க. மூணாறு பெரியாவரை ஜீன்ஸ். இந்த இடம் எது, எந்த ஆறு பேர் என்ன பேர் சொன்னீங்க? ஏரியா பேர் தான் பெரியவாறை. பெரியவாறை. பெரியவாறை ஃபஸ்ட்டு இந்த பாலம் இருக்குல்ல, இந்த பாலம் இந்த புது பாலம் இது இப்போ கட்டினது. 2018 இங்கே வந்து பிரளயம் ஆயிடுச்சு. பிரளயம் தண்ணி எல்லாம் ஃபுல்லாக இது ரோடு வரைக்கும் தண்ணி வந்துச்சு ஒரு மழை சமயத்தில். அப்போ இந்த பாலம்லாம் உடஞ்சி பின்ன இப்போ புதிய பாலம் கட்டிட்டாங்க. தண்ணி இப்போ கம்மி இல்லையா, அதனால அப்படி இருக்குது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஹைட்டு 6 அடி ஹைட்டுக்கு தண்ணி வரும். 6 அடிக்கு 8 அடி ஹைட்டுக்கு வரும். பெரியாவரை ஆறு. ஐயாவுக்கு எந்த ஊர் உங்களுக்கு? தமிழ் அழகாக பேசுகிறீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? 80% தமிழ்காரங்க. 180% தமிழ்காரங்க. இரவிகுளம் நேஷ்னல் பார்க் மூணாறுலேருந்து 10 கிலோமீட்டர். இது வந்து உடுமலைப்பேட்டை ரோட்டில் தான் இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த நேஷ்னல் பார்க் நிறைய இடம் போயாச்சு. அதனால் வேறு ஏரியா நிறைய இருக்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வேறு அந்த இடத்த பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள், அடுத்து கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வரையாடுகளின் சொர்க்கம் இரவிகுளம் நேஷ்னல் பார்க். இது வந்து வாகுவாரை. இங்கே வந்து வாகுவாரையோட
எல்லா எஸ்டேட்லையுமே வந்து கோயில் இருக்குது. முருகன், அப்புறம் வந்து அம்மன் கோயில்கள், இந்த மாதிரி வந்து கோயில்கள் நிறைய இருக்குது. இதெல்லாம் கூடுதல் வந்து தமிழ் மக்கள் தான். அதனால் எங்கே போனாலும் தமிழ் மக்கள் எங்கே போனாலும் சரி முதல்ல செய்கிறது சாமி தான். மூணாறு டவுனில் இருந்து 25 கிலோமீட்டரு இந்த ஃபால்ஸ், லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். இது வந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் மூணாறுலேருந்து 25 கிலோமீட்டர். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது. இது சட்டமூனார் ஃபாரஸ்ட் ஸ்டேஷன், கேரளா ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட், இரவிகுளம் நேஷ்னல் பார்க். இதுதான் ஜில்லுன்றது தண்ணி. உயரமான இடத்துல இருந்து ஒரு அருவி விழுந்து பாருங்க. மறையூரில் வந்து நிறைய வந்து காப்பி பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து கரும்பு விவசாயம் நடக்குது. இப்போ வந்து பூண்டு, மலைப்பூண்டு, ஹார்லிக்ங்கிற அது பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொள்ளாச்சி வழியாக வந்து மூணாறு வரவங்களுக்கு வந்து இங்கே மறையூர்லேயே வந்து நிறைய வந்து ரிசார்ட்ஸு, ஹோட்டல் எல்லாம் வந்து நிறைய இருக்குது. அந்த டைமில் வரவங்களுக்கு வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான எல்லா வசதிகளும் ஊரில் இருக்குது. இப்போ வந்து தூவான வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். இங்கே மறையூர்லேருந்து இன்னும் ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் இருக்குது. இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். நல்ல மழை டைமில் வந்து நல்ல நிறைய நம்ம ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி நிறைய தண்ணி இப்படி கொட்டும். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி எவ்வளோ தண்ணி வருதுன்னு தெரில. கொஞ்சம் ட்ரையான சீசன் தான் இருக்குது. பார்க்கலாம். அப்புறம் வந்து இந்த மறையூரில் இந்த இடத்துல இருந்து இதில் வந்து ரைட்டில் எடுத்தோம்னா வந்து காந்தலூர்லையும் வந்து நிறைய ஃபால்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து இரைச்சல் பாறை. இந்த ஃபால்ஸ் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த தூவான வாட்டர் ஃபால்ஸு திரும்ப சின்னாரெல்லாம் போயிட்டு இரைச்சல் பாறையும் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஓகே வாங்க. திரும்ப இப்போ மூணாறுலேருந்து பொள்ளாச்சி வழி இதில் வந்து ரைட்டில் இருந்து எடுத்தால் வந்து காந்தலூர், கோவில் கடவு காந்தலூர் அந்த ஏரியா போகிறது. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம் பொள்ளாச்சி ரோட்லேருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டரில் தூவான வாட்டர் ஃபால்ஸு. அப்புறம் வந்து சின்ன வைல்ட் லைஃப் செஞ்சார். மறையூர்லேருந்து கீழே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கீழே இறங்கினோடனே வந்து ஒரு சின்ன அருவி இருக்குது. இந்த ஃபால்ஸ் பேர் வந்து கரிமுத்தி வாட்டர் ஃபால்ஸ். ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸு, அதனால தண்ணி நிறைய வருது. நல்லா
அருவியில் நிறைய பேர் குளிக்கிறாங்க. தூவான வாட்டர் ஃபால்ஸில் வந்து தண்ணி நிறைய வர்றதுனால வந்து இப்போ வந்து ட்ரெக்கிங் இல்லையா தூவான வாட்டர் ஃபால்ஸுக்கு. ஏன் அப்படின்னா வந்து 2 ரிவரை வந்து கிராஸ் பண்ணி போடணும் அந்த இடத்துக்கு. அது ஓப்பன் பண்ணால் அடுத்தடுத்து உடனே வந்து மழை வந்துடுதான், உடனே அதை கேன்சல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால இப்போ வந்து ட்ரெக்கிங் நாட் அலவுட் அப்படின்ட்டாங்க. அதனால இந்த ரோட்டில் இருந்தே வந்து அதோட வியூ பாயிண்ட் பார்க்கலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் போனால் பார்ப்போம். அங்கேருந்து பார்ப்போம், ஜூம் பண்ணி பார்க்கலான்னு பார்ப்போம். ட்ரெக்கிங் போய் தூவான வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடியல, ஆனால் கண்டிப்பாக பார்ப்போம். எப்படி இப்போ பார்ப்போம் பாருங்கள், எட்டி இருந்து பார்க்குறோம். ஒரு நல்ல பெரிய அருவி. ஆனால் எந்த அளவுக்கு வந்து தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு. ஜூம் பண்ணி பார்க்கலாம். இதில் எந்த அளவுக்கு தான் ஜூம் இருக்கு. காந்தலூரில் வந்து ஆறுகளுக்கு குறவே இல்லை, அதுவால தண்ணி வந்துகிட்டே இருக்குது அங்கங்கே எல்லா இடங்கள்லையும் வந்து உள்ள காந்தலூர் என்ட்ரு ஆகும்போது இங்கே இருக்குது. வெல்கம் டு காந்தலூர் கிராம பஞ்சாயத்து. காந்தலூர் கிளீன் காந்தலூர். நகரங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்குங்களா? மூணாறு, காந்தலூர், மறையூர் எல்லாமே சுத்தம். வெல்கம் டு காந்தலூர்னு அந்த என்ட்ரி போட்ட அந்த ஆறு கடந்த உடனே வந்து ஒரு சின்ன ஒரு வழியாக போகுது. குறுக்கலான வழி, சிமெண்ட் ரோடு. அந்த வழியாக தான் வந்து அந்த இறைச்சல் பாறை போகணும். இந்த வழியாக தான். மூணாறு வரைக்கும் வந்துட்டு மூணாறில் வந்து இருக்க முருகன் கோயிலை கும்பிடாமல் போனேன். அப்படி முருகனை அப்படியே பார்த்துட்டு போவேன். எதுக்கு பேர் வந்துச்சு? மூணாறு பேரை போய் தான் மூணாறு. இந்த ஆறு இது வந்து கன்னிமலை ஆறு, அது மாட்டுப்பட்டி ஆறு, நடையார் ஆறு, 3 சேர்ந்த போய் தான் மூணாறு. இதுதான் வந்து முருகன் ஆலயம். அது பக்கத்துலேயே வந்து இஸ்லாமியரோட பள்ளி, அப்புறம் வந்து கிறிஸ்தவரோட பள்ளி. எம்மதமும் சம்மதம். மூணார் மக்கள் வந்து அன்பான மக்கள். மதம் எதுவும் பார்க்க மாட்டாங்க, சாதி பார்க்க மாட்டாங்க. ரொம்ப அன்பான மக்கள். ஆமாம், வெளியில் உள்ள டூரிஸ்ட் வந்தாலும் சரி, கெஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாரும் ஆதரிப்பாங்க. மூணாறில் உள்ள முருகன் கோயிலில் வந்து இப்போ வந்து கொஞ்சம் வந்து எல்லாம் வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. பெரிய அளவில் வந்து இப்போ கட்டுமான பணிகள்லாம் நீங்கள் செஞ்சிட்ருக்காங்க. மூணாறு முருகனையும் கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம லைஃப் ஆஃப் பை அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்த ஒரு பள்ளி, சிஎஸ்ஐ பள்ளி, பிரிட்டிஷ் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும்போது கட்டின ஒரு பள்ளி. அந்த பள்ளிக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ டைம் வந்து மணி 6 மணி ஆயிடுச்சு. பார்க்கலாம். இங்கேருந்து ஒரு
மூணாரில் இருக்கிற சிஎஸ்ஐ பள்ளிக்கு வந்தாச்சு. வாடா